வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா TNEA 2021 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு TNEAonline.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கங்க. நான் லேப்டாப்பில் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் மொபைல் ஃபோன்லேயும் சேம் இதே ப்ராசஸில் செக் பண்ணலாம். உள்ளே போனோடனே ஃப்ரண்ட் பேஜ்லேயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரேண்டம் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன ப்ராசஸ்னால், டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். வெரிஃபிகேஷன் நடக்கிறப்ப உங்களுக்கு அப்லோட் ஸ்டேட்டஸ், வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் 2 காட்டும். அதில் இன் ப்ராக்ரஸ், கம்ப்ளீட்டட் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இன்கம்ப்ளீட், இன்கேஸ் இன்கம்ப்ளீட்டுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்லேயோ இல்லை உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுலேயோ ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு 3 விதமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பற்றி சொல்ல போகிறேன். டாப் ரைட் கார்னரில் லாகின் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு காட்டும் வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்லோட் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இன்னொன்று இருக்கும். அது 2மே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம். வர செப்டம்பர் 4க்கு அப்புறம் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரேங்க் லிஸ்ட்டு உங்கள் நேம் வந்துடும், லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகிரும், நோ ப்ராப்ளம். அப்படி இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இல்லை, உங்களுக்கு அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருந்ததுன்னா அப்பயும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங். ஸோ நீங்கள் அதை நினச்சி எதுவும் பயப்பட வேணாம். அடுத்தபடியாக இன்னொரு தேர்ட் இதில் என்னென்னா, இப்போ அப்லோட் ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட்டட்னு இருக்கும். அந்தமாரி சுச்சுவேஷனில் நீங்கள் உள்ளே ஏதோ மிஸ்மேட்சாக ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. பாட்டம்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன இஷ்யூவால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஎஃப்சி ரிமார்க்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதை செக் பண்ணுங்கள் என்னென்னு. லாஸ்ட்டில் இன்கம்ப்ளீட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் அப்லோட் பண்ணதில் என்ன மார்க் ஷீட் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளியராக அப்லோட் பண்ணாமல் இருப்பீங்க, அதை திரும்பி ஸ்கேன் பண்ணி கிளியராக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ணுற மாரி இருக்கும். அகைன் நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டு ஒன் டே வெயிட் பண்ணி பாருங்கள், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடாக காட்டுதா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ செப்டம்பர் 4க்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எதுவும் இஷ்யூ இருந்தால் சால்வ் பண்ணிடுங்க. இல்லைன்னா செப்டம்பர் 4 அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரேங்க் லிஸ்ட் விட்ருவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எதுவும் இஷ்யூ இருந்ததுன்னா உங்கள் நேம் ரேங்க் லிஸ்ட்டில் வராது. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் காலேஜஸ் சூஸ் பண்ண முடியாது. ஸோ உடனே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க என்ன அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு செக் பண்ண சொல்லுங்கள். எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் திரும்பி அப்லோட் பண்ணி, அப்படி இல்லைன்னா டிஎஃப்சி சென்டர் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உடனே ஷேர் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் இருக்க அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.